ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்துட்டு மீனவ நண்பர்கள் பற்றி பேசாம இருக்க முடியுமா? காரணம், அந்த அளவுக்கு மீனவர்கள் நிறைந்து வாழக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம். கடலோர மாநிலமான தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்கிற தொழிலா மீன்வள தொழில் இருக்கு. அதுல 25 விழுக்காடு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டுமே நடக்குது. கடந்த 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாசத்துல ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற மீனவர் மாநாட்டில் கலந்துகிட்டு நான் பேசினேன். அப்பொழுது சொன்னேன், மீனவர்கள் நலனுக்காக மொத்தம் 10 அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தேன். அந்த 10 அறிவிப்புகளுமே நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்குன்னு மகிழ்ச்சியோடு நான் இங்கே பதிவு செய்கிறேன். இன்னும் சொல்ல போனா அறிவிப்புல குறிப்பிட்டதை விடவும் அதிகமாகவே செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதை நான் பெருமையோடு இங்கே பதிவு செய்கிறேன். எடுத்துக்காட்டுக்கு 45,000 பேருக்கு மீன்பிடி தொழிலுக்கான கூட்டுறவு கடன் வழங்கப்படும் அறிவிச்சிருந்தேன். ஆனா இன்று வர மொத்தம் 81,588 மீனவர்களுக்கு 687 கோடி ரூபாய் கூட்டுறவு கடன் வழங்கப்பட்டிருக்கு. சொன்னதை செய்வது மட்டுமல்ல, சொன்னதை தாண்டியும் நன்மை செய்யும் ஆட்சி இந்த ஆட்சி. அதேபோல் கடுமையான உழைப்புக்கு புகழ்பெற்ற நம்ம ராமநாதபுரம் மீனவர்கள் கோரிக்கை ஏற்று நீங்க கேட்ட இடங்கள் எல்லாம் மீன் இறங்கு தளங்கள், கூடுதல் கட்டமைப்பு வசதிகள், தூண்டில் வளைவு போன்ற வசதிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். மேலும் மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகை 8,000 உயர்வு, மானிய டீசல் அளவு உயர்வு, வீட்டுமனை பட்டான்னு எல்லாமே செஞ்சு கொடுக்கிறோம். நாம இவ்வளவு பண்ணி கொடுத்தாலும் நம்ம மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? இலங்கை கடற்படையால் ஏற்படுகிற தாக்குதல். இதுல நாம் தொடர்ந்து அதில் ஈடுபட்டு கண்டிக்கிறோம், போராட்டம் நடத்துகிறோம். ஆனா ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு நம்ம மீனவர்களை காக்க எதுவும் செய்யல. கச்சத்தீவை மீட்பதுதான் சரியான தீர்வாக அமையும்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி இருக்கிறோம். இதை வச்சு இலங்கை அரசுக்கு ஒன்றிய பாஜக அரசு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கணும். அதை செய்யக்கூட பாஜக அரசு மறுக்குது. இலங்கை சென்ற இந்திய பிரதமரும் இதை வலியுறுத்த மறுக்கிறார். கச்சத்தீவை தரமாட்டோம்னு இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார். இதுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏதாவது மறுத்து பேசியிருக்க வேண்டுமா வேண்டாமா? தமிழ்நாட்டு மீனவர்கள்லாம் மட்டும் அவர்களுக்கு இலக்கணமாக போச்சு. நாம இந்தியர்கள் இல்லையா? தமிழ்நாடு தமிழர்கள் என்றாலே ஒன்றிய பாஜக அரசுக்கு ஏன் கசக்கிறது? தமிழ்நாடு மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை எப்படியெல்லாம் காட்டுறாங்கன்னு நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இல்லை. ஜிஎஸ்டியால நிதி உரிமை போச்சு, நிதி பகிர்வுகளையும் ஓரவஞ்சன, சிறப்பு திட்டம் எதையும் அறிவிக்க மாட்டாங்க, பள்ளி கல்விக்கான நிதியை தரமாட்டாங்க. பிரதமர் பேரில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு நாம தான் படியிறக்கணும். இதெல்லாம் போதாதுன்னு நீட், தேசிய கொள்கையினை கல்வி வளர்ச்சிக்கும் தடை, கீழடி அறிக்கைக்கு தடை, எல்லாத்துக்கும் மேல தொகுதி மறுவரைகரை, இப்படி தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்வதையே ஒன்றிய பாஜக அரசு வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை 3 முறை மிகப்பெரிய பேரிடர் தாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் உடனே வராத, நிதி தராத ஒன்றிய நிதியமைச்சர் இப்பொழுது கரூருக்கு மட்டும் உடனே வருகிறார். மணிப்பூர் கலவரம், குஜராத் விபத்துக்கள், கும்பமேளா பலிகளுக்கெல்லாம் உடனே விசாரணை குழு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புறாங்கன்னா
தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறையால கிடையாது. இங்கதான் நீங்க கவனிக்க, அடுத்த ஆண்டு தேர்தல் வருது. இதுல ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்குமா? இதை வச்சு யாரையாச்சும் மிரட்டலாமா, உருட்டலாமா அப்படின்னு பாக்குறாங்க. யாருடைய ரத்தத்தையாவது உறிஞ்சி உயிர் வாழ துடிக்கிற ஒட்டுணியாகத்தான் பாஜக இருக்குது. மாநில நலன்களை புறக்கணிச்சு, மாநில உரிமைகளை பறிச்சு, இன்னும் சொல்லணும்னா மாநிலங்களே இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு செயல்படுகிற ஒன்றிய பாஜக கூட எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த தலையாட்டி பொம்மையா இருக்காங்க. பாஜகவை அதிமுக ஆதரிப்பதற்கு ஏதாவது கொள்கை அடிப்படை இருக்கா? பொது காரணம் இருக்கா? மக்கள் நலன் அடிப்படையா ஏதாவது இருக்கா? குறைந்தபட்ச செயல் திட்டம் ஏதாவது இருக்கா? எந்த கோரிக்கையாவது முன் வச்சு கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்களா? எதுவும் கிடையாது. தவறு செஞ்சவங்க அத்தனை பேரும் அடைக்கலமாகி தங்களுடைய தவறுகளிலிருந்து தப்பிப்பதற்காக வாஷிங் மிஷின் தான் பாஜக. அந்த வாஷிங் மிஷின்ல உத்தமராகி விடலாம்னு குதிச்சிருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க என்றால், கூட்டத்துக்கு கூட்டம், மேடைக்கு மேடை, தெருவுக்கு தெரு சென்று தன்னுடைய கூட்டணிக்கு யாராவது வருவாங்களான்னு ஆள் சேர்ப்பதற்கான அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. அவரோ மைக் கிடைச்சா போதும்னு தங்களுக்கு பிடிக்காதவங்களெல்லாம் விருப்பம் போல திட்டிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டின் நலன்களையும் தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் உண்மையான அக்கறை கொண்ட யாரும் பாஜகவோட கூட்டணிக்கு போக மாட்டாங்க. ஏன்னா நாட்டு மக்களை துண்டாடும் RSS இயக்கத்தோட கொள்கைகளை முழு வீச்சில் செயல்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் முகம், அதிகார பலம் தான் பாஜக. அதிலும் 3வது முறை மக்களுடைய ஆதரவு குறைஞ்சு ஒரு சிலரின் ஆதரவோடு ஆட்சி அமைச்ச பிறகு RSS பாதையில வேகமாக நடைபோட ஆரம்பிச்சிருக்கு பாஜக. பெருந்தலைவர் காமராசரை கொல்ல முயற்சித்த RSS அமைப்போடு நூற்றாண்டுல அவங்களுடைய செயல் திட்டத்தை வேகப்படுத்தி இருக்காங்க. வரலாறு முழுக்க இவங்களுடைய கொள்கை திட்டங்களுக்கு எதிராக நின்று தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களை காக்கின்ற நம்முடைய பணி அடுத்து அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 தொடரும். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் போராடி மக்களுடைய தேவைகளை உணர்ந்து உங்களுடன் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின், தாயுமானவர், அன்பு கரங்கள்னு உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த பணிகளை நாங்கள் தான் தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்வோம். என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக வளர்த்தெடுக்கிற கடமையை இன்னும் சிறப்பாக செஞ்சு காட்டுவேன். உங்க எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றுவேன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.